ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாடல் ஸ்டோரிஸ். வாங்க எனக்கு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு நாட்டில் கோலியத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் ஹைட்டாகவும் இருப்பாராம். யார் அவரை பார்த்தாலும் பயந்து ஓடிடுவாங்களாம். ஏன்னா அவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாராம். யாருமே அவர் கூட சண்டைக்கு கூட வர மாட்டாங்களாம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாராம். ஒரு நாள் அந்த கோலியத்தோட நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் வந்துச்சான். அப்போ கோலியத்தும் அந்த போரில் இருந்தாராம். அந்த எதிரி நாட்டை இந்த கோலியத்தை பார்த்தோன்னே எதிரி நாட்டு மக்கள் எல்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஓடிட்டாங்களாம். அப்போ கோலியத்தை சொன்னாராம், என்னென்னா நீங்கள் இன்னும் 5 நிமிஷத்தில் யாரோ ஒருத்தராவது எங்கூட மோதிரக்கு வரணும். அப்படி ஒருத்தர் கூட எங்கூட வரலைன்னா நாங்கள் உங்கள் நாட்டை கேப்சர் பண்ணிடுவோம் அப்படின்னு கோலியத் சொன்னாராம். அப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஒரு சின்ன பையன் கோலியத் முன்னாடி நின்னாராம். உடனே அந்த கோலியத் நாட்டு சோல்ஜர்ஸ் காவலாளிகள் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. என்னென்னா பெரியவங்க எல்லாருமே இவங்களோட சண்டை போடுறதுக்கு பயந்து ஓடிடுறாங்க. இந்த குட்டி பையன் கோலியத்து கூட சண்டை போட்டு ஜெயிக்க போகிறானா அப்படின்னு சொல்லி எல்லா காவலாளிகளும் சிரித்தாங்களாம். அப்போ அந்த குட்டி பையன் கவன் கல் வீசர் வரான். ஆனால் இந்த கோலியத் அம்பு விட்டாங்க கூட, அதாவது பவனரை விட்டாங்க கூட இவர் உடம்புல படாத மாதிரி இரும்பில், அவ்வளோ ஸ்ட்ராங்கான இரும்பில் கவர் பண்ணியிருந்தாராம். ஆனால் அவர் கண்ணை மட்டும் கவர் பண்ணாமல் இருந்தாராம். அப்போ அந்த குட்டி பையன் பேர் டேவியத் தான். அப்போ அந்த டேவியத் கவன்கல் வீசுறவரா. அவர் என்ன யோசிச்சாராம், என்னென்னா நம்ம இந்த கவன்கல்ல இவரோட இந்த நெற்றி பொட்டு, அதாவது இந்த இடத்துல வீசினோம்னா அவர் இறந்துருவார் அப்படின்னு யோசிச்சாரா. அதுவும் கிடையாமல் அந்த கவன்கல் ரொம்ப ஸ்ட்ராங்கான கல்லாம். அது பறக்கிற பறவையை அவங்க எய்ம் பண்ணி அடித்தாங்கனாலே அந்த பறவை இறந்து தான் கீழே விழுகுமா, அவ்வளோ ஸ்ட்ராங்கான கல்லாம். அந்த கவன்கல்லை அந்த டேவியத்தை 5 கவன்கல் எடுத்துகிட்டு வந்திருந்தாரா. ஒரு கவன்கல் எடுத்து டக்குன்னு கோலியத்தோட நெற்றி பொட்டில் வீசினாரா. கோலியத் கீழே விழுந்து இறந்துட்டாரா. வீசின அடுத்த செகண்டே ஸ்பாட்லேயே கீழே இறந்துட்டாரா. ஸோ அந்த குட்டி பையன் தான் அந்த கோலியத்தோட நாட்டுக்கும் அவரோட நாட்டுக்கும் அரசனாக ஆனாராம். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்ம எப்போவுமே ஆணவம் கொள்ளக்கூடாது. தேங்க்யூ.